எதுக்கு வந்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் மீன்காரி. கூட முடியாது இங்க ஓடி போயிரு. வானரே எங்க பாசம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்க பாசம் பாயாசம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாம் குழம்புக்கு தானே வந்திருக்கா? குழம்பு என்ன வானரே குழம்பு? இன்னைக்கு வச்சா நாளைக்கு காலி ஆயிரும். மனுஷ அன்பு தானே முக்கியம் வானரே. நீ எந்த அன்புல வந்திருப்பா எப்படி வம்புல வந்திருப்பான்னு எனக்கு தெரியும் மீன்காரி. மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு. எங்க அம்மட்ட அன்பும்பா என்கிட்ட வம்பும்பா. பேதி இருப்பா மீன்காரி எப்படிலாம் இனி மாட்டி விடலாம் நீ அலைவா. வெளியே போனா மத்தவளெல்லாம் உறவும்பா என்னை கேவலமா பாப்பா. இதுதானே உன் அன்பு? நீலாம் விஷப்பாம்பு நீ வீட்டுக்குள்ள சேர்க்கதே தப்பு. வானரே இப்படிலாம் பேசாதங்க வானரே. இன்னைக்கு இருந்துட்டு இன்னைக்கோட போற வரவா இது. காலத்துக்கு நிலைச்சு நிக்க வேண்டிய வரவு வானரே. சம்மந்தி வாங்க சம்மந்தி. இன்னைக்கு தான் நினைச்சிட்டே இருந்தேன் சம்மந்தி வந்து இத்தனை நாள் ஆச்சு ஒழுங்கா வீட்டு பக்கமே வரதே இல்லையேன்னு. நினைச்ச உடனே வந்துட்டியலே. அது வந்து சம்மந்தி நீங்க நினைச்ச உடனே எனக்கு இங்க கேட்டுட்டு. நான் கொஞ்சம் பிஸி சம்மந்தி அதனால தான் வர முடியல. அப்படி என்ன பிசி மீன்காரி? வானரே பிஸினா பிஸி. அதான் என்ன பிசினை? சம்மந்தி வானருக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொன்னாலும் புரியாது. கொஞ்சம் பிஸியா இருந்தேனா அதான் வர முடியல. சரி சம்மந்தி. இந்த மீன்காரி சொன்னது உனக்கு மட்டும் புரிஞ்சிட்டோ? சரோஜா சம்மந்தி பிஸியா இருந்தாவலாமா? அதான் என்ன பிஸி அப்படி பேதியில போயிட்டு என்னன்னு கேட்டேன். சரோஜா அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குமா? அது அப்படியே வீட்டுல ஏதாவது வேலை இருந்திருக்கும். நீ இப்படியே மேக்காத்து வீசிட்டே போ. இந்த மீன்காரி உன் தலையில முளை வரைச்சு குழம்பு வச்சு தின்னுட்டு போயிருவா. ஏற்கனவே தலையில வெள்ளை காய்ச்சி போயிருக்கு என்ன சோப்பு ஆகட்டும். சரோஜா சம்மந்தி வந்திருக்காவம்மா அப்படிலாம் பேசாத. ஆமா சம்மந்தி 5-6 கப்பலை வாங்கிட்டு வந்துட்டாவே. இங்க பாருமா இந்த மீன்காரியில மேல சம்மந்தின்னு சொல்லியது விடு. வானரே சம்மந்தின்னு சொல்லாம பரவேன வாந்தினா சொல்ல முடியும். உன்னை அப்படி சொன்னா ரொம்ப சந்தோஷம் தான் மீன்காரி. சம்மந்தி வானரே எப்பவுமே விட கிண்டலா பேசிக்கிட்டே இருப்பாவ. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடவே மாட்டேன். வாங்க நம்ம உள்ள போய் உட்கார்ந்து பேசுவோம். ஏன் இங்க பேசினா என்ன செஞ்சிரும்? நாங்க உள்ளவே கொஞ்சம் பர்சனலா பேசுவோம் வானரே. எங்க அம்மைக்கு எனக்கு தெரியாம அப்படி வாண்ட பேசிக்க என்ன பர்சனல் இருக்கு? அதெல்லாம் 1000 இருக்கு வானரே சம்மந்திக்குள்ள. நீங்க சின்ன பிள்ளை. ஆமா சின்ன பிள்ளை பார்த்தா தவண்டிட்டு இருக்கேன். இங்க பார் மீன்காரி எங்க அம்மிட்ட எது பேசனாலும் ஏன் முன்னாடி பேசு. இங்க எங்க அம்மா முன்னாடி என்னை பார்த்தோன்னே குழந்தை மாதிரியும் வெளியே பேசினா நீ வில்லி மாதிரி பார்க்க வேண்டியது. சரோஜா சம்மந்தி கிட்ட ஏமா அப்படி பேசியா? ஏமா உனக்கு இந்த மீன்காரி பத்தி தெரியாதுமா? நான் வெளியே போயிருக்கும்போது என்கிட்ட எப்படிலாம் இவன் நடந்துகிட்டா தெரியுமா? இவளால நான் போலீஸ்க்கு போக வேண்டிய நிலைமையே வந்திருக்கோம் எனக்கு. உன் பிள்ளை புத்திசாலிங்கிறதுனால தான் இன்னைக்கு உன் முன்னால் நின்றுகிட்டு இருக்கேன். சரோஜா என்னமா சொல்றா? சம்மந்தி அத நான் சொல்லியே. ஒரு சின்ன விஷயத்துல போலீஸ் எங்க எல்லார் மேலயும் சந்தேகப்பட்டுட்டு வானர் மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சந்தேகம். பேரம் கடைசி தொங்கல்லாம் நான் பேசி எடுத்துதான் வானரே காப்பாத்திருக்கேன். என்னது? ஆமா வானர் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதது தனியா நடந்துச்சு. நல்லா நடந்திருக்க மீன்காரி. அந்த போலீஸ்காரியே என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லும்போது இந்த ஓனரை பிடிச்சிட்டு போங்கன்னு சொன்னா நீ தானே மீன்காரி? பேர் எடுப்பா மீன்காரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க அம்மா முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? இல்ல வானர் உங்களுக்கு விஷயமே தெரியாது. எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் மீன்காரி. நீ எப்படிப்பட்டவா எப்பெல்லாம் நடிப்பான்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏமா உனக்கு ஒன்று சொல்லியும் கேட்டுக்க. இந்த மீன்காரி மட்டும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துறாத சொல்லிவிட்டேன். அதுதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது இந்த வீட்டுக்கும் நல்லது. சரோஜா அப்படிலாம் சொல்லாதம்மா. என்னதான் இருந்தாலும் அவைய நம்ம சம்மந்தி இல்ல. நம்ம சம்மந்தியா? நம்ம சம்மந்தி. இங்க பாருமா தங்கச்சி கட்டி கொடுத்தனால இந்த மீன்காரி உனக்கு வேணா சம்மந்தியா இருந்துட்டு போட்டோம். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மீன்காரி இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருப்பார் அவ்வளவுதான். சம்மந்தி வானர் எப்பவுமே இப்படிதான் சிறுபுலத்தனமா பேசுவாவ. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிடாண்டா. ஆமா மீன்காரி நான் சிறுபுலத்தனமா பேசுவேன். நீ பெரிய ஆள் மாதிரி பேசிடுவா. நல்லா நடிங்க எங்க அம்மையை ஏமாத்தி குழம்பு வாங்கக்கு. குழம்பு இல்ல உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது வானரே. சம்மந்தி இன்னைக்கு என்ன கறி வைக்கிறிய? நாய்கறி. சும்மா இருங்க வானரே சம்மந்தி கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சம்மந்தி எனுமதான் சம்மந்தி குழம்பு வைக்கணும். அப்படியே என்ன குழம்பு வைக்க போறிய? அதுவா சம்மந்தி மட்டன் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் அதை தான் குழம்பு வைக்க போறேன். அப்படியே மட்டன் குழம்பு? நான் காலையில பேரும் குழம்பு வச்சிட்டேன். மீராஜா ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. அத மதியத்துக்கு என்ன கறி வைக்கிறியன்னு கேட்டு கொஞ்சம் வாங்கிட்டு போய் குடுக்கலாமே கேட்டேன் சம்மந்தி. அப்படியே சம்மந்தி என்ன ஒரு மணி நேரத்துல வச்சிருவேன். வச்ச உடனே கொடுத்து விடுறேன் சம்மந்தி. வேண்டாம் சம்மந்தி நானே பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போறேன். உங்களுக்கு சிரமம்
எங்க அம்மா கறி வச்ச உடனே நாங்களே இந்த சேவையை ஆத்திக்கிறியோம். மரியாதை எங்க இருந்து ஓடி போயிரு. சரோஜா சும்மா இருமா. சம்மந்தி குழம்பு வச்ச உடனே கூப்பிடியே பிறகு வாங்க சம்மந்தி. ஷோ கடவுளே, இந்த மீன்காரிக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. அவளுக்கு மேல நீ இருக்கா? ஏமா உன்ட்ட எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மீன்காரி வீட்டுக்குள்ள சேர்க்காதா நீ. அவ எப்படிப்பட்ட விஷமா இருக்கா தெரியுமா எனக்கு? வெளியே போனாலே நீ எங்க போட்டு ஆக்கலான்னு பாக்கா. எப்படிலாம் மாட்டி விடலான்னு நினைக்க தெரியுமா எனக்கு? சரோஜா சம்மந்தி அம்மா அப்படிலாம் நினைக்க போறாவ. நீ அவியல தப்பா நினைக்காதம்மா. உனக்கு சம்மந்திய துளி கூட பிடிக்கவே இல்லை. அதனாலதான் அவிய பண்றதெல்லாம் உனக்கு தப்பா தெரியுதுமா. ரொம்ப வெகுளியான ஆளு. நல்லவியம்மா, சம்மந்திய புரிஞ்சிக்க. உன்னை காப்பாத்து போய் தான் ஏதோ பேசியிருக்காவளா, அதுலதான் ஏதோ நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. எல்லாம் நடிப்புமா அந்த மீன்காரி நடிச்சிட்டு போறா. நீ மட்டும் அவளை வெகுளின்னு நினைச்சிடாத, விஷம் நானே. சரோஜா அப்படிலாம் சொல்லாதம்மா, கஷ்டப்பட்டவிய. உன் தங்கச்சியும் அங்கதானமா வாழ்ந்துட்டு இருக்கா. அவிய வீட்டுக்கு தானே உன் தங்கச்சியை நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். ஆமா, நீ கட்டி கொடுத்தா. இந்த மீன்காரி வேணுக்குன்னு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அதுலயும் அந்த மீன்காரியோட வில்லத்தனம் தான் இருக்கு நினைச்சிக்க. சேச்சே அப்படிலாம் இல்லம்மா. தங்கச்சி ஆசைப்பட்டதுனாலதான் அவிய கல்யாணம் பண்ணி வச்சாவலாம் சொன்னாவே. ஏமா அவ உனக்கு ஏதோ மந்திரம் போட்டு வச்சிருக்கான்னு நினைக்கேன். அதான் அந்த மீன்காரி பின்னாடியே மந்திரிச்சு விட்டு ஆடு மாதிரி நீ சுத்திக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் சரியில்லம்மா, சொல்லிவிட்டேன் உனக்கு. சரோஜா உன்னைய மாதிரிதானமா உன் தங்கச்சியும் நான் நினைக்க முடியும். என்ன மாதிரி நீ அவளை எப்ப நினைச்சா? அவளை ஒருபடி தூக்கல தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ மாமியார தெய்வமா பாக்கா. என் மாமியாட்ட என்னைக்காவது இப்படி பேசிருக்கியா? சரோஜா இவிய வெகுளித்தனமா நம்ம வீடு தேடி வந்து பேசியாவ. அவிய என்னைக்காவது இங்க வாராவல, அங்க போனாலும் யாசதனமா செய்யறாவ. ஏமா உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. ஒரு நாள் அந்த மீன்காரி உனக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சு திருத்துவா. அது வரைக்கும் நான் காத்திருக்கேன். சேகர், சௌமி என்ன வேலைக்கு வரலையா? ஏன் வரல? ஏதாவது ப்ராப்ளமா? உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆபீஸ் ரூம் எதுவுமே பெருக்கவே இல்லை சேகர், எல்லாமே குப்பையா இருக்கு. டாய்லெட் குள்ள போகவே முடியல, ரொம்ப ஸ்மெல் வருது. ஆபீஸ்ல ஸ்டாஃப்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்து கிளீன் பண்ணணும்ல. ஏன் இன்னும் வரல? என்ன ப்ராப்ளம்? மணி 10 ஆகுது, இன்னும் வரல. வருவாளா மாட்டாளா? அந்த பொண்ணு சரியில்லை சேகர், இவ்வளவு லேட்டாவா வேலைக்கு வருது? அந்த பொண்ணை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா பொறுப்பா செய்யணுமா இல்லையா? இந்த மாதிரியே பண்றது. நீ கொஞ்சம் சௌமி வருவாளா இல்லையான்னு போன் போட்டு கேளு சேகர். வரலனா நான் வேற ஆளாவது பாப்பேன். வர வர அந்த பொண்ணு சரியில்லை. வேலைக்கு சேரும் போது வேலை கிடைச்சா போதும்னு நினைச்சு சேர்ந்துச்சு. இப்ப என்னடானா இப்படி பண்றா. லீவா இருந்தா முன்னக்கூட்டியே சொல்லணுமா இல்லையா? இல்ல காலையிலயாவது ஒரு கால் பண்ணி சொல்லணுமா இல்லையா? ஆபீஸ் ரூம்ல இவ்வளவு டர்ட்டியா இருக்கு. வராளா இல்லையான்னு கேளு சேகர். நான் கிளீன் பண்றதுக்கு வேற ஆளாவது ஏற்பாடு பண்ணணும். சௌமி ஆபீஸ்க்கு வர டைம் ஆகுது. மணி 10 ஆகுது. இவ்வளவு லேட்டாவா ஆபீஸ்க்கு வருது? என்ன ப்ராப்ளம் வருமா? உங்களை வேலைக்கு சேர்க்கும் போதே நான் என்ன சொல்லி சேர்த்தேன்? எப்பவுமே ஆபீஸ் கிளீனாவும் நீட்டாவும் இருக்கணும்னு சொன்னா இல்லையா சௌமி? அப்படின்னா நாங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடி காலையிலே வந்து நீங்க கிளீன் பண்ணணும். ஈவினிங் எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் மறுபடியும் கிளீன் பண்ணணும். நேற்று ஈவினிங்க நீங்க கிளீன் பண்ணவே இல்லை. பாருங்க ஆபீஸ் எவ்வளவு குப்பையா இருக்குன்னு. பொய் சொல்லாதீங்க சாமி. நேற்று ஈவினிங் நான் போகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஆபீஸ் இப்பயே இருக்குது. ஒரு டஸ்டையும் கிளீன் பண்றது இல்ல. கம்ப்யூட்டர்லாம் அப்படியே தூசியா இருக்கு. அதெல்லாம் நல்லா தொடச்சு கிளீனா வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஆபீஸ எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கணும்னு சொன்ன என்ன அர்த்தம் சாமி? இதுவும் சேர்த்துதான். டேபிள் எல்லாமே துடைக்கணும். கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் தொடச்சு நீட்டா வைக்கணும். அதே மாதிரி அங்க இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க 9 to 5 எப்படி வேலை செய்யறாங்களோ அதே மாதிரி நீங்களும் வேலை செய்யணும் எல்லா நேரமும். எப்பவுமே சும்மாலாம் இருக்கக்கூடாது. நாங்க வரதுக்கு முன்னாடி வந்துடணும், நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்பணும். நான் வேலைக்கு சேர்க்கும் போது எல்லாத்தையும் டீட்டெயிலா உங்ககிட்ட சொன்னேன்ல. இப்ப என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இப்ப நான் சொன்னேன் இதுவும் உங்க ஒர்க் தான். பாருங்க சாமி, எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த 12,000. அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்ல வேற எந்த வேலையும் இல்லை நீங்க போங்கன்னு சொன்னேன். நீங்க தான் இந்த வேலையை செய்வேன்னு சொன்னீங்க. இப்போ இப்படி மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க சாமி, செய்ய இஷ்டம் இருந்தா செய்யுங்க. இல்லனா இந்த 4 நாள் வேலை பார்த்ததுக்கு மட்டும் சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்புங்க. இங்க பாருங்க, இவ்வளவு லேட்டாலாம் இனி ஆபீஸ்க்கு வரக்கூடாது. நாங்க வரதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி ஈவினிங்கா எல்லாம் கிளீனா இருக்கணும். மத்த நேரம் ஒரு தூசி கூட இல்லாம எல்லாத்தையும் நீட்டா தொடச்சு வைக்கணும்.
திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். மறுபடியும் இந்த மாதிரி லேட்டா வந்தீங்கன்னா வேலையை விட்டு நிறுத்திடுவேன் சொல்லிட்டேன். இல்ல சார், இனி லேட்டெல்லாம் வர மாட்டேன். சரி சௌமி. சார், எங்க வீட்டை எப்ப திருப்பி தருவீங்க? முதல்ல போய் வேலையை பாருங்க. வீடு சீக்கிரமா உங்களுக்கு வரும். ச்சே, எப்படி பேசிட்டு